இவனுக்கு பேர் சலபியான். அப்ப ஹதீஸை மறுக்கிறவர்கள் சலபிகள். இந்த ஜாக் இவன சலபியில ஒரு வகை தான். இவன் என்ன பண்றான், இந்த சஹர் பாங்கு சொன்னார்ல அவரு லுகா சொன்னார். இன்னொரு சொல்லாத ஒரு விஷயம் இருக்கிறது என்னன்னு கேட்டா, அல் ஜன்னத்துன்னு பத்திரிகை நடத்துறாங்க. அதுல ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், இந்த சஹர்ல பாங்கு சொல்றாங்கன்னு ஹதீஸ் இருக்கிறதே, அதை சொல்லணுமா? எழுத்து அபிஷியலா எழுதின பதில் இது, அபிஷியலா எழுதினா என் கையெழுத்து போட்டு எழுதின பதில். அப்ப கேட்கிறாங்க, ஹதீஸ் இந்த மாதிரி இருக்குது, சுபுவுக்கு முன்னாடி நோம்புக்காக வேண்டி சஹருக்கு எழுப்புறதுக்காக வேண்டி ஒரு பாங்கு ரசூல்லா காலத்தில் இருந்துச்சு, ஹதீஸ் இருக்குதா, அதை செய்யணுமா? அதுக்கு பதில் ஹதீஸ் இருக்கிறது. அந்த காலத்தில் கடிகாரம் கண்டுபிடிக்கப்படாததால் அந்த பாங்குவை திருப்பி விட்டார்கள். இப்ப தேவையில்லை, ஹதீஸ் காப்பாற்றுவோம். நவீன ஹதீஸ் காப்பாளர் என்ன சொல்றாங்க, அந்த காலத்தில் கடிகாரம் இல்லையா, அதனால இந்த சஹர் பாங்கு வேணாமா. அப்ப 5 வக்துக்கு விட்டுரு, அதுக்கு நான் கடிகாரம் வந்துருச்சுல. அட சஹர் பாங்குக்கு மட்டும் ஸ்பெஷல் கடிகாரம் வந்திருக்குது. 5 தொழுகை அந்த கடிகாரத்தை வச்சு லோரை கண்டுபிடிக்க இயலாதா, அந்த கடிகாரத்தை வச்சு அசர் கண்டுபிடிக்க இயலாதா, சுப கண்டுபிடிக்க இயலாதா? அப்ப நீ என்ன செய்யணும், இவன் செய்யாத ஒன்றை ஹதீஸை பார்த்துட்டான்னு சொன்னா உடனே செய்யணும்னு ஆர்வப்படுறதுக்கு பதிலாக, ஆஹா நம்ம செய்யாத ஒண்ணு தௌஹீத் ஜமாத்துக்காரன் ஃபர்ஸ்ட் கையில் எடுத்துக்கிட்டான், அவன் சொல்லிட்டான், இப்ப கேட்டா தௌஹீத் ஜமாத்துக்காரன் கேட்ட மாதிரி ஆயிருமே, இவங்க அப்படி நினைக்கிறது. நாங்க அப்படி நினைக்க மாட்டோம், நான் எதிரி சுட்டிக்காரன் ஏத்துக்குறோம் அப்படி சொல்லி பச்சையா எழுதுனாங்க. எப்படி எழுதுனாங்க, இவங்க தான் ஹதீஸ் மறுப்பா நம்மள சொல்றான். ஹதீஸ் அப்பட்டமா எழுதி மறுத்தவன் அவன் நமக்கு பேர் வைக்கிறான் ஹதீஸ் மறுப்பாளர். என்ன சொல்றாங்க, அதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது.